ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் டோரேமானில் நோபிட்டா மீட்ஸ் ரெட் மாஸ்க் குயின் இந்த ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை நீங்கள் நிறைய பேர் போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலி இன்றைக்கி போடுறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். கதையோட தொடக்கத்திலேயே ஏன்சியன் டைமை தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கழுத்தில் ஒரு அழகான நெக்லஸை போட்டுக்கிட்டு ஊர் மக்களோட சேர்ந்து ஒரு பெரிய மேமோத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம நோபிட்டாவோட சாரோ இவங்க எல்லாரையுமே ஒரு மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அப்போ சுசுக்காவும் நெக்லஸை பார்த்துட்டு வா இது ரொம்ப அழகாக இருக்கலன்னு வா. உடனே டெக்கிசுக்கியும் இது நம்மளோட மூதாதையர்கள் யூஸ் பண்ணது சுசுக்கான்னு சொல்ல அப்படியே நம்ம நோபிட்டாவும் எட்டி பார்த்துட்டு இதை பார்த்தா சாதாரண கல்லில் பண்ண மாதிரி தான் இருக்குது, இதுக்கு ஒன்றும் அவ்வளோ சீன் இல்லையேன்னுவா. உடனே இவங்களும் இந்த லூசு பையன் இப்படி தான் லூசு மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நோபிட்டாவும் சுசுக்கா உனக்கு அந்த நெக்லஸை ஏன்ஷியன் டைமில் யார் யூஸ் பண்ணான்ட்டு பார்க்கணுமா, அவங்கள என்னால் காட்ட முடியும்ன்ட்டு சொல்ல உடனே சுசுக்காவும் அது எப்படி உன்னால் பண்ண முடியும்னு கேட்பா. நம்ம நோபிட்டாவும் இருக்கே டைம் மிஷினுன்னுவா. உடனே சுசுக்கால சத்தியமாக நீ என்னை அப்போ கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க நோபிட்டாவும் சத்தியமாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா இந்த மாதிரி சுசுக்கா வரா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாட போகிறோன்னு வானா. நோபிட்டா அம்மாவும் எட்டு ஸ்லிப்பர்ஸை வரிசையாக முட்டை மார்க் எடுத்துகிட்டு விளாட போறியா, நீ எனக்கு படிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, மூட்டு போயிட்டு படிடான்வாங்க. நம்ம நோபிட்டாவும் அழுதுகிட்டே மேலே போயிட்டு டோரேமான் ஆச்சு பூச்சு அழுதுகிட்டே பேசுவானா. நம்ம டோரேமானும் புரியுது இந்த மாதிரி சுசுக்கா வரா, நீயும் அவளும் வெளியே போய் விளாடணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்கள் அம்மா ஒன்றும் படிக்க சொல்கிறாங்க அவ்வளோதானு கேட்பானா. உடனே நோபிட்டாவும் என்னடா அவ்வளோதானு சொல்லிட்டேன் சுசுக்காடான்னு சொல்ல உடனே டோரேமானும் உதவுறேன் உனக்காண்டிலாம் இல்லை சுசுக்கா காண்டி உதவுறேன்னு சொல்லிட்டு ஃபர்கட்டிங் ஃப்ளவரை வெளியெடுப்பான். நேராக அவங்க அம்மா கிட்டே இப்போ போவாங்க. பிஸியாக டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம டோரேமானும் இந்த ஃப்ளவரை மட்டும் உங்கள் அம்மா ஸ்மெல் பண்ணிட்டா போதும், அந்த டைமில் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே மறந்துடுவாங்கன்ட்டு சொல்ல உடனே நோபிட்டாவும் போடு இந்த டிவைஸு சக்கத்தாக இருக்கேன்மா. டோரிமானில் உங்கள் அம்மா மட்டும் இது ரொம்ப ஸ்மெல் பண்ணிட்டாங்க, ஒரேடியாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ட்டு சொல்ல நோபிட்டா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிட்டே போயிட்டு மம்மி நான் வெளியே போய் விளாட்டான்னு கேட்பான். அவங்க அம்மாவும் உன்னை நான் படிக்க சொன்னன்ட்டு கோபமாக பேசுகிறதுக்குள்ள அந்த ஃப்ளவர் மூக்குக்கிட்ட வைக்க அவங்களும் ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க. டப்புன்னு எல்லாத்தையும் மறந்து ஆமாம் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. நம்ம நோபிட்டாவும் ஒன்றும் இல்லைம்மா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்ட்டு சொல்ல நோபிட்டாவோட அம்மாவும் அப்போ சரி நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம டோரேமானும் கண்ணா ராஜா நீ சுசுக்காவும் எங்கடா போய் விளையாட போகிறீங்கன்னு கேட்க நம்ம நோபிட்டாவும் வேற எங்கேயும் இல்லை டோரிமான், சும்மா கற்காலம் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கோன்ட்டு சொல்ல டோரிமானும் கிறுக்கு மெண்டல், கற்காலம் எவ்வளோ ஆபத்தான இடம் தெரியுமாடா, அந்த இடத்துல ஏகப்பட்ட டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த டைமில் என்னோடய டைம் மிஷின் வேறு பிரச்சனைன்ட்டு சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ளே இந்த நோபிட்டா ஃபர்கட்டிங் ஃப்ளவர் எடுத்து டோரிமானோட மூக்கில் வைக்க நம்ம டோரிமானும் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் மறந்துடுவான். ஆமாம் நான் என்ன சொன்னேன்னு கேட்பானா. நம்ம நோபிட்டாவும் டோராயாக்கில் ஏதோ சேல் போட்டிருக்காங்க, நீ வாங்க போகிறேன்னு சொன்னேன்னு சொல்ல நம்ம டோரிமானில் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு டோராயாக்கின்னு சொல்லிட்டு பைபிளில் கத்திக்கிட்டே ஓடுவான். அடுத்து நோபிட்டாவும் சரி நம்ம ட்ரிப்புக்கு ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு டோரிமானோட ஸ்பேர் பாக்கெட்லேருந்து ஒரு சில டிவைஸ்லாம் எடுத்து அவனோட பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக சுசுக்கா வர நம்ம நோபிட்டாவும் பேக் பண்ண பேக்கை தூக்கி அப்படியே டைம் மிஷினில் போடுவான். அப்போ டைம் மிஷின் மேலே ஏதோ ஒன்று பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுருப்பான் டோரிமான். அந்த பேப்பர் அப்படியே கீழே விழுந்துருமா. அதை கண்டுக்காத நோபிட்டா அப்படியே டைம் மிஷினுக்குள்ளே ஏறி உக்காந்துட்டு வாமா சுசுகான்னு சொல்ல சுசுகாவும் டேபிள் மேலே இருந்த ஃபர்கட்டிங் ஃப்ளவரை பார்த்துட்டு இந்த பூ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டு அவளும் டைம் மிஷினில் ஏறுவா. இப்போ நம்ம நோபிட்டாவும் கற்காலத்துக்கு போகிறோம், அப்போனா ஒரு 500 வருஷம் முன்னாடி போகணுமான்னு கேட்பான். சுசுக்கால இல்லடா மென்டல் நம்ம 1600 வருஷம் முன்னாடி போகணுன்ட்டு சொல்ல நோபிட்டாவும் அப்போ நம்ம நிறைய பட்டன் அமுக்கணும் போலன்னு சொல்லிட்டு டைம் மிஷினில் இஷ்டமணிக்கு பட்டன் அமைக்கி விட்டுருவான். டக்குன்னு சுசுக்கா நான் ஷூ போடவே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு டைம் மிஷின்லேருந்து இறங்கி ஓடுருவானா. சுசுக்கா மட்டும் உக்காந்துட்டு இருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஜியானை காட்டுறாங்க. அவனும் ஏல சுனியா இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த டோரிமானும் டோராயாக்கின்னு கத்திக்கிட்டே போயிட்டுருப்பானா. இந்த ஜியானும் டோரிமானை கூப்பிட்டு ஏல எங்கெல்லாம் போயிட்டுருக்கேன்னு கேட்க நம்ம டோரிமானும் இந்த மாதிரி டோராயாக்கிக்கு பெரிய சேல் போட்டிருக்காங்க, அதான் வாங்க போகிறேன்னுமா. உடனே ஜியானில்
மென்டலால நீனு இன்னைக்கு டோராயாக்கி கடையை லீவுன்னு சொல்ல உடனே டோரிமானில் நோபிட்டா என்கிட்டயே ஃபர்கட்டிங் ஃப்ளவரை யூஸ் பண்ணிவிட்டு கற்காலத்துக்கு போகலான்ட்டு நீ ரெடி ஆகிட்டியான்வானா உடனே ஜியானில் என்னது நோபிட்டா கற்காலத்துக்கு போகிறானான்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ அப்படியே சுசுகாவை காட்டுறாங்க. அவளும் டைம் மிஷின்லேருந்து நோபிட்டா ஷூ போட்டு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த டைமில் டைம் மிஷினும் ஃபுல்லாக ஆன் ஆகிட்டு அப்படியே இஷ்டத்துக்கு ஷேக் ஆகிட்டு இருக்குமா. அப்போ சுசுகா தெரியாமல் டைம் மிஷின் மேலே மோதி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவா. இதில் கஷ்டம் என்னன்னா அவள் கீழே விழும்போது ஃபர்கட்டிங் ஃப்ளவரை வேறு ஸ்மெல் பண்ணிகிட்டு இருப்பா. விளங்குச்சு. இப்போ டைம் மிஷின் ஆனாய் கிளம்ப போகுது. நம்ம நோபிட்டாவும் வந்துட்டேன்ட்டு அப்படியே எட்டி பார்ப்பான். சுசுகா கிளம்பவே போகிறா. நம்ம நோபிட்டாவும் பார்த்துட்டு ஐயோ சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே எகிரி குதிக்கலான்னு பார்ப்பான். டைம் மிஷினும் கிளம்பிடும். உள்ளே குதிக்க போன நோபிட்டாவை கரெக்டாக ஜியான் வந்து பிடிச்சிருவான். அடுத்து நம்ம நோபிட்டாவும் அழுதுகிட்டே டே டோரிமான் சுசுகாடா போயிட்டாடா ஏதாச்சும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம டோரிமானும் நான் என்ன பண்ணுறது, டைம் மிஷினில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுருந்தேன். ஆனால் அதை கூட நீ கவனிக்காமல் டைம் மிஷினை ஆன் பண்ணியிருக்க, நீ ஒரு மென்டல்டான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். நம்ம சுனியோவும் சரி விடுங்க, இப்போ டைம் மிஷின் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம எப்படி இப்போ சுசுகா இருக்கிற காலத்துக்கு போகிறதுன்னு கேட்க நம்ம டோரிமானும் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான்மா. எல்லாரும் டோரிமானை சுற்றி உக்காந்துக்கிட்டு யோசி யோசி உன்னால் முடியும், கமான் ஃபாஸ்ட், உன்னால் முடியும் நோண்டிகிட்டு இருப்பாங்களா. நம்ம டோரிமானும் ஐயோ என்னை சாவடிக்காதீங்கண்ணா, என் கழுத்தை பெல்ட்டு போட்டுன்னு இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, வெயிட் பெல்ட்டு தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு டைம் பெல்ட்டை வெளியெடுப்பான். நம்ம நோபிட்டாவும் பார்த்துட்டு டைம் பெல்ட்டு ஓகே, ஆனால் நம்ம டைம் மிஷின் எந்த பக்கம் போச்சு நமக்கு எப்படி தெரியும்னு கேட்க உடனே டோரேமானும் நம்மக்கிட்ட அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு டைம் சென்சார்னு ஒரு டிவைஸை எடுத்துகிட்டு டைம் மிஷினோட வேவ் எந்த பக்கம் போச்சுன்றத இந்த டைம் சென்சார் கண்டுபிடிக்கும். ஸோ இது மூலமாக நம்மளால் டைம் மிஷின் இருக்கிற இடத்துக்கே போக முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டைம் பெல்ட்டை மாட்டிக்கிட்டு 1600 வருஷம் முன்னாடி போகிறதுக்காக ரெடி ஆகிடுவாங்க. இப்போ ஃபைனல் வேர்ட்ஸும் நம்ம டோரேமானும் இப்போ நம்ம கற்காலத்துக்கு போக போகிறோம், அந்த இடத்துல நமக்கு நிறைய ஆபத்து வரும், அது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பாக நம்ம சுசுகாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ராவல் பண்ணி போவாங்க. இப்போ அடுத்த சீனில் இவங்களும் கற்காலத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாருமே அந்த இடத்த சுற்றி முற்றி பார்ப்பாங்க. பச்சை பசேல்னு பெரிய பெரிய மலைகளோட அந்த இடமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம நோபிட்டாவும் டோரிமான் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே தான் இருக்கோன்னு கேட்க டோரிமானும் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வீடு இந்த இடத்துல தான் இருந்ததுன்னு சொல்ல நம்ம நோபிட்டாலாம் செம்மையாக ஷாக் ஆகிடுவான். இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கையில் ஏகப்பட்ட மானி இவங்கள தோற்றிட்டு வருமா. இவங்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெறி கொண்டு ஓடுவாங்க. நல்ல வேலை ஒரு பள்ளத்துக்கு அடியில் விழுந்து தப்பிச்சிருவாங்க. நம்ம ஜியானும் இப்போ தான் வந்து காலை வச்சோம் அதுக்குள்ளே பிரச்சனையான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவான். இப்போ சுனியை மட்டும் அச்சு புச்சுன்னு தும்பிட்டு இருப்பானா. நம்ம டோரிமானும் கிட்டத்தட்ட ஐசேஜோட காலம் முடிய போகுது, அதனால தான் இந்த இடம்லாம் ரொம்ப குளிராக இருக்குது, இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேட் கண்ட்ரோல் சூட்னு ஒரு டிவைஸை வெளியெடுப்பான். அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டால் எந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ட்ரெஸ் வந்து அடாப்ட் ஆகிக்குமா. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ் எல்லாரும் இப்போ மாட்டிப்பாங்க. அடுத்து நம்ம நோபிட்டாவும் சரி இப்போ நம்ம சுசுகா எங்கே இருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க அதுக்கும் நம்மகிட்ட ஒரு டிவைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் பர்சன் ஸ்டிக்னு ஒரு டிவைஸை வெளியே எடுத்துகிட்டு அந்த டிவைஸ் அப்படியே கீழே போடுவான். அந்த குச்சி எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் தான் சுசுகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குச்சி காட்டுற பக்கத்தை நோக்கி இவங்களும் போயிட்டுருப்பாங்க. காலையில் சுசுகாவை தேடி பறக்க ஆரம்பித்தவங்க நைட்டு வரைக்கும் பறந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும், பேம்பு காப்டரில் பேட்ரி காலியாகும். ஸோ பேட்ரி தீர்ந்து போய் தோப்புன்னு கீழே விழுவாங்க. நம்ம டோரிமானும் இதுக்கு மேலே நைட்டில் ட்ராவல் பண்ணுறது எங்கள் நல்லதுக்கு இல்லை, இங்கேயே கேம்பை போடுவோன்னு சொல்லிட்டு டென்ட்டை போட்டு ஃபயரை போட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நோபிட்டா மட்டும் கீழேருந்து ஒரு கல் எடுப்பானா. ஜியானும் பார்த்துட்டு இது எதுக்குடா எடுத்துன்னு கேட்க நம்ம நோபிட்டாவும் இந்த மாதிரி கல்லுனா சுசுகாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கெட்டில் வச்சுப்பான். இப்போது நம்ம நோபிட்டா நின்றுட்டு இருந்த புதருக்கு பக்கத்தில் யாரும் இவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். ஹூஇஸ் தட்டுன்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்களா. பார்த்தா அது சிங்கமோ புலியா பூனையான்னு தெரில, எல்லாம் கலந்த கலவை மாதிரி ஒரு மிருகம் வந்துட்டு இருக்குமா. எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். நம்ம டோரேமானும் கூல் கைஸ் நம்மக்கிட்ட டம்ப்ளிங் இருக்குது, அதை இந்த புலிக்கு கொடுத்தா இந்த புலி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும்ன்ட்டு சொல்ல உடனே நோபிட்டால டோரேமான் உன்னோட ஸ்பேர் பாக்கெட்டுக்குள்ளேருந்து அந்த டம்பிள்ஸை நான் அப்போவே வெளியே எடுத்துட்டேன்ட்டு சொல்ல டோரிமானும் நோபிட்டா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். இப்போ அந்த புளியும் உங்கள் கிட்ட வரைக்கும் வந்துடுமா. இப்போ பக்கத்தில் இருக்கிற புதர்லேருந்து அந்த புளியை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா ரெட் கலரில் ஒரு மாஸ்க்கு தெரியும். அந்த ரெட் மாஸ்க்கு சுற்றி ஏகப்பட்ட க்ரீன் மாஸ்க்கு தெரியும். இப்போ அவங்களாம் அப்படியே முன்னாடி வருவாங்க. நம்ம டோரேமானை பார்த்துட்டு இவங்க தான் கற்கால மனிதர்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த புலியும் இந்த ரெட் மாஸ்க்கு போட்ட பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு போக அந்த பொண்ணு அந்த புலியோட வாயில் நத்தியோனத்தை தூக்கி போடும். அந்த புலி எப்படி பூனா மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். நம்ம நோபிட்டா டோரிமானும் சூப்பர் நம்ம தப்பிச்சிட்டோன்ட்டு சொல்ல ஈட்டியை எடுத்து டோரிமான் கிட்டே எறிவாங்க பாரு. டோரிமானில் இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோம்மா. அடுத்து இப்போ இவங்களும் ஐயோ அம்மா அப்பா கடவுள்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவாங்க. கரெக்டாக
கரெக்டாக ஒரு பள்ளத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா கற்கால மக்கள் துரத்திட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு இருட்டான பள்ளம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக இப்போ இவங்க நின்றுட்டுருக்கிற இடம் உடஞ்சி அப்படியே துபக்குன்னு உள்ளே விழுவாங்க. இவங்களும் விழுந்துருவாங்க. அந்த மாஸ்க் போட்ட பொண்ணும் இவங்க விழுந்த இடத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பா. இப்போ அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் ஒரு சின்ன பையன் மான வேட்டையாட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படியே பக்கத்தில் நம்ம நோபிட்டா கரை ஒதுங்கியிருப்பானா. உடனே அந்த பையன் நோபிட்டாவை பார்த்த உடனே உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம நோபிட்டாவை தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம நோபிட்டாவை கண் முழிக்க வைப்பான். நம்ம நோபிட்டாவை கண் முழிச்ச உடனே அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பான். பார்த்தா பக்கத்தில் தான் ஜியானும் சுனியும் படுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம நோபிட்டா அந்த பையன்கிட்ட கேட்பான், தம்பி நீ தான் நான் காப்பாற்றினியாப்பான்னு சொல்லிட்டு. பட் அந்த பையனுக்கு நம்ம நோபிட்டாவோட லாங்குவேஜ் புரியலை. அடுத்து நோபிட்டா ஜியான் சுனியும் 3 பேர் அந்த குகையிலேருந்து வந்து அப்படியே வெளியே பார்ப்பாங்க. அங்கே வாழ்கிற கற்கால மக்கள் எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக சமைச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனும் உங்களுக்கான சாப்பாடு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக நம்ம டோரிமானை கட்டி போட்டு நெருப்பு மூட்டி வச்சுருப்பாங்க. நம்ம டோரிமானும் நோபிட்டா என்னைய ரக்கூன்னு நினச்சி சமைக்க போகிறாங்கடா இவங்க என்னை காப்பாற்றுட்டான்ட்டு சொல்ல நம்ம நோபிட்டாவை சிரிச்சுக்கிட்டே டோரிமானை காப்பாற்றுவான். அடுத்து நம்ம டோரிமானும் அவனோட டிவைஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டு வச்சுருப்பான். இதை பார்த்து நோபிட்டாவும் என்ன நீ பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க நம்ம டோரிமானும் நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால என்னோட நிறைய டிவைஸ் வேலை செய்யாமல் போயிடுச்சு, அதை தான் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்ருக்கேன்வான். நம்ம நோபிட்டாவும் எல்லாம் சரி, இவங்க பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு குனியாக்கோ தேவை, உன்ட்டு அது இருக்காப்பான்னு கேட்க டோரிமானும் என்கிட்ட இருக்கே, ஆனால் என்ன கொஞ்சம் கருகி போயிருக்குன்னுவான். நோபிட்டாவில் ஆபத்துக்கு இதுவே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த குனியோக்கோவை சாப்பிடுவாங்க. இப்போ இவங்க பேசுகிறது அவங்களுக்கும் அவங்க பேசுகிறது இவங்களுக்கும் ஈஸியாகவே புரியும். இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு பையன் காப்பாற்றினால அந்த பையனோட பேர் மெக். அடுத்து இவங்களும் அந்த பையன்கிட்ட இவங்க பேரெல்லாம் சொல்லி முடிப்பாங்க. அடுத்து இப்போ மெக் என்ன சொல்லுவான்னா, நோபிட்டா நீ ஒரு பொண்ணை பற்றி அடையாளங்கள்லாம் சொன்னல, அந்த பொண்ணை நானும் இல்லை எங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்களோ யாருமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல உடனே நோபிட்டா சோகமாயிடுவான். இப்போ மெக்கும் நோபிட்டா நீ ஒன்றும் கவலைப்படாத, நேற்று ஒன்று ஒரு கும்பல் அட்டாக் பண்ணாங்களா, அதாவது மாஸ்க் போட்டுக்கிட்டு, அந்த கும்பலுக்கு சுசுகாவை பற்றி வேணால் தெரிஞ்சிருக்கலாம், அந்த கும்பலும் ஒரு காலத்தில் நல்லவங்களாக தான் இருந்தாங்க, அந்த ரெட் மாஸ்க்கு வர வரைக்கும்வா. உடனே நோபிட்டாவும் அந்த ரெட் மாஸ்க் வர வரைக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா சுசுகா கண்டிப்பாக அந்த மாஸ்க் போட்டு கும்பல் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லுதுன்னுவானா அந்த மெக்கும். ஆனால் அவங்க ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, அவங்க மோசமானவங்க, ஏதோ மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எப்படியே பட்டவங்கன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னுவா. உடனே ஜியானில் அவங்களுக்கு தான் இல்லை மேஜிக்லாம் தேவைப்படும், மிருகம் மட்டும் ஏதாச்சும் வரட்டும் என் கையே போதும்னு சொல்லிட்டு பெருமை காட்டிகிட்டு இருப்பான். இப்போ நோபிட்டாவும் என்னானாலும் சரி நான் சுசுகாவை தேடி அந்த மாஸ்க் போட்டு இருக்கிறவங்க ஊருக்கு போக தான் போகிறேன்னுமா. இந்த நேரத்தில் மெக்கோட அம்மா வேகமாக ஓடி வந்துட்டு மெக் உன்னோட அப்பாவை ஒரு பெரிய யானை அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்ட்டு சொல்ல உடனே இவங்களும் பதறி போய் அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா மெக்கோட அப்பாவும் ஒரு ஈட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மேமத்து கூட சண்டைக்கு போவார். அந்த மேமத்தும் மெக்கோட அப்பாவை அடிச்சு கீழே தள்ளிடுமா. உடனே மெக்கும் ஜியான் நீ தானே சொன்ன எந்த மிருகமாக இருந்தாலும் கையே போகுதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எங்கள் அப்பாவை காப்பாற்றுன்னு சொல்ல நம்ம ஜியானும் ஈட்டி எடுத்துக்கிட்டு மேமத்து கூட சண்டைக்கு போவான். ஆனால் மேமத்தும் நம்ம ஜியானை தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கோம். இதை பார்த்து நோபிட்டாவும் பழக்கம் போல தான் டோரிமான் ஏதாச்சும் பண்ணுடான்ட்டு சொல்ல நம்ம டோரேமானும் சின்னதாக ஈட்டி மாதிரி ஒரு டிவைஸை வெளியே எடுப்பான். வெளியே எடுத்துகிட்டு இதை மட்டும் அந்த யானை மேலே குத்தினா போதும், காட்டு யானையாக இருக்கிறது வீட்டு யானையாக சமுத்து குட்டியாக மாறிடும்ன்ட்டு சொல்ல ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஈட்டியை யானை சைஸுக்கு பெருசாக்கணும்னு சொல்லிட்டு பிக் லைட் எடுத்து அந்த ஈட்டி மேலே அடிச்சிட்டு இருப்பான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் பிக் லைட் ஃபியூஸ் போயிடுமா, ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போ மெக் அந்த டிவைஸை தூக்கி அப்படியே ஜியான் கிட்ட போட ஜியானும் அந்த ஈட்டியை பிடிச்சி யானையோட சென்டர் மண்டையில் ஒரே சொருகு தான் ஒரு பெரிய லைட்டு வெளிச்சம் வரும். இப்போ அந்த யானையும் அப்படியே சமுத்துக்குட்டியே மாறிடும். ஜியான் சொல்கிறதெல்லாம் கேட்குமா. உடனே அங்கே இருக்கிற மக்களும் இதை பார்த்துட்டு ஜியான் நீங்கள் தான் எங்களோட கடவுள்னு சொல்லிட்டு கடவுள் ஜியான் நின்றுட்டு இருப்பாங்க. ஜியானுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இப்போ அப்படியே மேலே பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட கும்பல் இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்களும் மாஸ்க் போட்ட குரூப்பை பார்த்து சண்டைக்கு வரீங்களான்ட்டு கேட்க அவங்களும் வந்த வழியை பார்த்து கிளம்புவாங்களா. நம்ம நோபிட்டாவும் அந்த ரெட் மாஸ்க்கை கூப்பிட்டு உங்கள் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பொண்ணு வந்ததா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்ட்டு சொல்ல ரெட் மாஸ்க்கு நோபிட்டா சொல்கிறத கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்போ அப்படியே நைட் ஆகிடும். நம்ம நோபிட்டாவும் தனியாக உட்காந்து சுசுகாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ மெக் அந்த இடத்துக்கு வந்துட்டு நோபிட்டா நீ உண்மையிலேயே அந்த மாஸ்க் போட்டுருக்க உங்கள் வில்லேஜுக்கு போக போறியான்னு கேட்க நம்ம நோபிட்டாவும் உண்மையிலேயே நான் போக தான் போகிறேன், என் மனசு என்னமோ சுசுகா அங்கே தான் இருக்கான்ட்டு சொல்லுதுன்ட்டு சொல்ல மெக்கு இப்போ நோபிட்டா கையில் இருக்கிற அந்த கல்லை பார்த்துட்டு இந்த கல்லை எதுக்கு நீ வச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான்.
நோபிட்டாவும் இந்த மாதிரி கல் சுசுக்காவுக்கு பிடிக்கும், அவளுக்கு கொடுக்கலாம் தான் நான் வச்சுருக்கேன்ட்டு சொல்ல, மெக்கும் இது இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என்கிட்ட கொடுக்குறியா, ப்ளீஸ் 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 என்கிட்ட கொடு, நாளைக்கு நான் உனக்கு சூப்பராக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மெக் அந்த கல்லை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ அப்படியே ஒரு சூனியக்காரி பொம்பளையை காட்டுறாங்க. அவன் அந்த மாஸ்க் குரூப்புக்கு ஒரு முக்கியமான ஆள் போல். அந்த சூனியக்காரி பொம்பளையும் நம்மளால மட்டும் தான் மிருகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சேன், ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிற எவனும் ஒருத்தர் மிருகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான், கண்டிப்பாக அவன் நம்மளை தெரிந்த இடத்துக்கு வருவான், வரட்டும் வரட்டும், நம்ம ஊருக்கு எவன் வந்தாலும் இதுக்கப்புறம் அவனை பிடிச்சி பீஸாக வெட்டி நம்மளோட கடவுள் ரெட் மாஸ்க்கு நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு கொடூரமாக பேசிகிட்டு இருப்பா. இப்போ அப்படியே டொரேமான் நோபிட்டாவை காட்டுறாங்க. அவங்களும் ஜியான் சுனியோ கிட்ட, நீங்கள் இந்த வில்லேஜ்லேயே இருங்க, நாங்கள் சுசுகாவை தேடி அந்த மாஸ்க் மேன் இருக்க வில்லேஜுக்கு போக போகிறோம், போயிட்டு வரும்போது கண்டிப்பாக சுசுகாவோட தான் வருவோம்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்போ மெக்கு வேகமாக ஓடி வந்துட்டு, நோபிட்டா நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நோபிட்டா கல் கொடுத்துருப்பான்ல, அந்த கல்லை வச்சு இவன் ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணியிருப்பான். அது நோபிட்டா கிட்ட கொடுத்துட்டு, நீ வேண்டிக்கோ, உன்னோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்ல, நம்ம நோபிட்டா அந்த நெக்லஸை வாங்கிக்கிட்டு அவனோட வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு நான் வெற்றியோடு வரேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. அடுத்து டோரேமானும் நோபிட்டாவும் ஒரு உயரமான மலையை கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. அப்படியே மலையோட டாப்புக்கு வந்துட்டு அப்படியே எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு வழியாக இவங்க அந்த மாஸ்க் மேன் இருக்கிற ஊருக்கு வந்துருவாங்க. ஆனால் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்கள தாண்டி உள்ளே போகணுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்காக நம்ம டோரேமான் ஒரு பிளான் சொல்லுவான். அதை அப்படியே கேட்டுட்டு நம்ம நோபிட்டாவும் கரெக்டாக என்ட்ரன்ஸில் போயிட்டு கேவலமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். என்ட்ரன்ஸில் நிற்கிற 2 மாஸ்க் மேன் நம்ம நோபிட்டாவை அடிக்கலான்னு வரும்போது பின்னால் இருந்து டோரேமான் காட்டையை வச்சு 2 பேரும் மண்டையில் ஒரு போடுவான் பாருங்க, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. இப்போ அவங்களோட மாஸ்க் எடுத்து டோரேமான் நோபிட்டா போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு எதிர ஒரு குண்டு மாஸ்க் மேன் வந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் சில எலும்பு கூட இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிப்பாங்க. அந்த மாஸ்க் மேன் போயிடுவான். அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் நம்ம நோபிட்டாவுடைய பேகு. உள்ளே பார்த்தா எதுவுமே இருக்காது. நம்ம நோபிட்டாவும் நான் வரும்போது டம்ப்ளிங்ஸ் கொண்டு வந்தேன், அதை இப்போ காணுமேன்மா. டோரிமானும் இவங்க அனிமல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை வச்சு பார்க்கும்போது ஹேய் இவங்க நம்ம டம்ப்ளிங்ஸை யூஸ் பண்ணி தான்ப்பா கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னுமானா. உடனே நோபிட்டாவும் அப்போ கண்டிப்பாக சுசுகா இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்போ அப்படியே சைடில் பார்த்தா அந்த ரெட் மாஸ்க்கு மட்டும் ஏதோ ஒரு குகைக்குள்ளே போவான். இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் அந்த சூனியக்காரி கிளவியை காட்டுறாங்க. அடி வாங்கின அந்த 2 பேர் போயிட்டு, மேடம் நம்ம ஊருக்குள்ளே யாரோ 2 பேர் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்கன்ட்டு சொல்ல, அந்த சூனியக்காரி கிளவியும் நான் நினச்ச மாதிரியே நடக்குது, உள்ளே வந்தவங்க உயிரோட வெளியே போகக்கூடாதுன்னுவா. இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து இவங்களும் அந்த மாஸ்க் மேனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த குகைக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த மாஸ்க் மேனும் தண்ணியில் குளிச்சுட்டு இருப்பானா. சரி இவங்களும் சுசுகாவான்னு தெரிஞ்சுக்க அப்படியே எட்டி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. டப்புன்னு அவன் அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிட்டு அப்படியே பின்பக்கமாக என்ட்ரி கொடுத்து ஈட்டியை காமிச்சு இவங்க முன்னாடி நீட்டி நிற்பான் பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். நம்ம நோபிட்டாவும் ஹே நீ சுசுகா தானேன்னு கேட்பான். அந்த மாஸ்க் மேனும் அப்படியே நின்றுட்டுருப்பான். இப்போ பின்னால் சூனியக்காரி கிளவி என்ட்ரி கொடுத்துட்டு, வாங்கடா வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும்ன்ட்டு சொல்ல, டோரிமானும் முதல்ல நீ யாருன்னு கேட்பான். அந்த சூனியக்காரியும் என்னோட பேர் ஷமாட்டே, எங்களோட கடவுள் ரெட் மாஸ்கோடைய சேவகன் நானுன்னு சொல்ல, உடனே நோபிட்டாவும் உங்களோட கடவுளா, அவள் என்னோட ஃப்ரெண்டு சுசுகான்வானா. உடனே கிளவியும் கர்த்தரே எங்களோட கடவுளை உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறியா நீன்னு சொல்லிட்டு காட்ஸை வச்சு டோரிமான் நோபிட்டாவை பிடிக்க சொல்லுவாங்க. இப்போ அந்த காட்ஸும் டோரிமான் நோபிட்டாவை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கிளவியும் அந்த சின்ன பையனை நம்ம கொண்டுட்டு ரக்கூன் 65 பண்ணி இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோன்ட்டு சொல்ல, நம்ம டோரிமானும் நான் ஒன்றும் ரக்கூன் கிடையாதுன்னுவா. நோபிட்டாவில் இப்போ இது ரொம்ப முக்கியம், ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுடான்ட்டு சொல்ல, டோரிமானும் என்ன பண்ணுறதுனே தெரியலையடான்வான். இப்போ இவங்களும் டோரிமான் நோபிட்டாவை கொள்றதுக்காக ஸ்டார்டிங்கில் புலி மாதிரி ஒரு பூனையை பிடிச்சாங்களே, அதை திறந்து விடுவாங்களா. அதுவும் சரியான பசியில் டோரிமான் நோபிட்டா கிட்டக்க வந்துடும். இப்போ குறுக்க கரெக்டாக ஒரு ரேஸ் கார் வரும். நம்ம டோரிமானை பார்த்துட்டு இது சுனியோட ரேஸ் காரு, அப்போனா அவங்க வந்துட்டாங்கன்ட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜியோனும் சுனியும் பெரிய யானையில் மாசாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. இதை பார்த்த சூனியக்காரி கிளவியும் வந்துட்டானுங்களா காட்ஸ் அவங்கள விடாதீங்க சண்டை போடுங்கன்ட்டு சொல்ல, இப்போ மெக்கோட டீமுக்கும் அந்த சூனியக்காரி கிளவி டீமுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கும். இப்போ மெக்கும் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு டோரிமான் நோபிட்டாவோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு நீங்கள் போயிட்டு சுசுகாவை பாருங்கன்னுவா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூனியக்காரி கிளவியும் ரெட் மாஸ்க்கு கூப்பிட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டே ஓடுவா. இதை பார்த்துட்டு நோபிட்டாவும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவானா. இப்போ ஜியானும் கரெக்டாக அவனோட ஈட்டியை தூக்கி நோபிட்டா கிட்டே எரிய, நோபிட்டா அந்த ஈட்டியை கேட்ச் பண்ணிக்கிட்டு வெறி கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு போவான். இப்போ கரெக்டாக இவங்களும் ஒரு குகைக்குள்ளே வருவாங்க. சுற்றிலும் பார்த்தா நெருப்பு குழம்பாக இருக்குமா. நம்ம டோரேமானும் இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னுவா. அந்த சூனியக்காரி கிளவியும் இப்போ யார் தப்பிக்க போகிறா, கொஞ்சம் இங்கே பாருங்கட்டான்னு சொல்லிட்டு அங்கே கல்லாலே உருவாக்குன ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவா.
உள்ளே பார்த்தா டோரிமானோட டம்ப்ளிங்ஸும் அவனுடைய ஃபர்கட்டிங் ஃப்ளவரும் இருக்குமா. நம்ம நோபிட்டாவும் பார்த்துட்டு, அப்போ இந்த ஃபர்கட்டிங் ஃப்ளவரை யூஸ் பண்ணி தான் சுசுகாவோட மெமரிஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உனக்கேற்ற மாதிரி நீ சுசுகாவை யூஸ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்க, சூனியக்காரி கிளவியில் நான் எனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேனா, இந்த பொண்ணை நான் ஆரம்பத்தில் பார்க்கும் போதே எல்லாத்தையும் மறந்து தான் இருந்தான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவாள். அதாவது சூனியக்காரியும் இந்த ஊரை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு பொடிநடியாக நடந்து போயிட்டுருப்பா. அப்போ மயங்கி கீழே விழுந்திருக்க நம்ம சுசுகாவையும் அவள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவரையும் பார்ப்பா. அப்போ சூனியக்காரிக்கு அந்த பூ என்ன பண்ணும், டம்ப்ளிங்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பா, இந்த ஃப்ளவர் மூலமாக நம்மளால் மெமரிஸை ரிமூவ் பண்ண முடியும், இந்த டம்ப்ளிங்ஸ் மூலமாக அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவள் ஒரு பிளானை போட்டு, அதாவது மெமரி இல்லாத சுசுகாவை டம்ப்ளிங்ஸ் மூலமாக அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண வச்சு சுசுகாவை ஒரு கடவுளாகவே மாற்றிட்டா. இப்போ சூனியக்காரியும் இதுக்கப்புறம் ரெட் மாஸ்க்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சுசுகாவோட மாஸ்க்கை கழட்டிட்டு அந்த 2 பசங்களை விடாத அவங்கள கொண்டுடுன்ட்டு சொல்ல, சுசுகாவும் இப்போ ஆக்ரோஷமாக முகத்தை வச்சுக்கிட்டு கையில் ஒரு ஈட்டியோட ரெடியாக நின்றுருப்பா. நம்ம நோபிட்டாவும், சுசுகா நான் தான் உன்னோட நோபிட்டா, என்ன உங்கள் ஞாபகம் இல்லையான்னு கேட்க, சுசுகா எதையுமே யோசிக்காமல் ஈட்டி எடுத்துக்கிட்டு நம்ம நோபிட்டாவை கொல்றதுக்காக வெறி கொண்டு வருவா. கரெக்டாக நம்ம டோரிமான் குறுக்க புகுந்து காப்பாற்றிடுவான். அன்ஃபார்ச்சுனேட்லி காப்பாற்றிட்டு டோரிமானும் உருண்டுக்கிட்டு கிட்டத்தட்ட நெருப்பு குழம்புல விழற அளவுக்கு போயிடுவான். இப்போ சுசுகாவும் அவளோட ஈட்டியை வச்சு நோபிட்டாவோட ஈட்டியை தட்டி விட்டுட்டு நோபிட்டாவோட சென்டர் மண்டையில் ஈட்டியை இறக்கிறதுக்காக ரெடியாக கொண்டு வருவா. கரெக்டாக நோபிட்டா அந்த நெக்லஸை முன்னாடி நீட்ட சுசுகா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவா. இப்போ நோபிட்டாவும், இந்த நெக்லஸை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு கல்லையும் நான் தான் உனக்காக தேடி சேகரிச்சேன்ட்டு சொல்ல, இப்போ சுசுகாவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பா. ஆரம்பத்தில் நோபிட்டா சொல்லியிருப்பாங்க, இந்த நெக்லஸை யார் யூஸ் பண்ணான்றவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன்னு ப்ராமிஸ் கூட பண்ணியிருப்பானே. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணலன்னு வா. சூனியக்காரி கிளவியும், எந்த ப்ராமிஸை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, அவனை விடாத, அந்த பையனை கொன்னுடு, எதை பற்றி யோசிக்காதன்னு வா. ஆனால் சுசுகாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம நோபிட்டாவும், இந்த நெக்லஸ் உருவானதுக்கப்புறம் நான் ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டேன், அதாவது நீயும் நானும் எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை சுசுகாக்க மாட்டி விட, இப்போ சுசுகாவும் அழுதுகிட்டே ஈட்டியை கீழே போட்டுட்டு நோபிட்டான்னு வா. ஒரு வழியாக அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். சூனியக்காரி கிளவியும், ரெட் மாஸ்க்கு மனசு மரத்தை நான் கொஞ்சம் கூட விரும்பலை, அந்த பையனை நான் கொண்டுட்டு ரெட் மாஸ்க் எனக்கு சொந்தமாக்குறேன்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்துக்கிட்டு நோபிட்டாவுக்குள்ளே வெறி கொண்டு வருவா. கரெக்டாக நோபிட்டாவை குத்தா வரும்போது குறுக்க சுசுகா வந்துடுவா. அப்போ அவள் கழுத்தில் இருந்த நெக்லஸ்லேருந்து ஒரு பச்சை கலர் வெளிச்சம் பயங்கரமாக வெளியே வரும். அது அந்த இடத்தையே அப்படியே மறைச்சிரும். இப்போ அந்த வெளிச்சம் நின்னதுக்கப்புறம் பார்த்தா சூனியக்காரி கிளவியும் கீழே கிடப்பா, சுசுகாவும் கீழே கிடப்பா. ரொம்ப நோபிட்டாவும் வேகமாக போய்ட்டு சுசுகாவை எழுப்பி பார்ப்பான். சுசுகாவும் கண்ணை திறந்து நோபிட்டான்ட்டு சொல்ல, நம்ம டோரேமானுக்கும் சுசுகாவுக்கு மெமரிஸ்லாம் திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்போ சூனியக்காரி கிளவியும், இந்த பொண்ணுக்கு ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சா, இது ரொம்ப தப்பாச்சேன்னு சொல்லிட்டு திரும்பி கஷ்டப்பட்டு எழுந்துப்பா. நம்ம டோரிமான் சைக்கிள் கேப்பில் அந்த ஃப்ளவரை கொண்டு வந்துட்டு, ஆயா இங்கே கொஞ்சம் பாருங்கன்னுமா. அவங்களும் அப்படி பார்க்கும்போது ஃப்ளவரை கொண்டு போய்ட்டு கரெக்டாக மூக்குக்கிட்ட வச்சுருவான். அவங்களும் ஸ்மெல் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெமரிஸ் எல்லாமே போயிடும். டோரிமான்கிட்டே கேட்பாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்ட்டு. நம்ம டோரிமானும், நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்ட்டு சொல்ல, சூனியக்காரி கிளவியும், நான் தப்பு பண்ணிட்டேனா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அழுதுட்டுருப்பாங்க. அப்படியே இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் இப்போ நம்ம மெக்கும் கடைசியில் அந்த ரெட் மாஸ்க்கு இந்த அழகான பொண்ணு தானான்னு சொல்லிட்டு நினச்சி சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ சுசுகாவும், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் மன்னிச்சிருங்கன்ட்டு சொல்ல, நம்ம மெக்கும், எதுவுமே உங்கள் தப்பு கிடையாது, எல்லாமே அந்த சூனியக்காரி கிழவியோட தப்பு தான்வான். அடுத்து நம்ம நோபிட்டாவும் மெக்கு கழுத்தில் இருக்கிற நெக்லஸை பார்த்துட்டு, சுசுகா இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏன்பா மெக்கே இதை நீ எப்போ பண்ணேன்னு கேட்க, நம்ம மெக்கும், நான் உனக்கு ஒரு நெக்லஸ் பண்ணி கொடுத்தேன்ல, அதே மாதிரி என்னோடய ஆசை நிறைவேறதுக்காக எனக்கு நீ ஒரு நெக்லஸை பண்ணிக்கிட்டேன்வான். இப்போ நம்ம நோபிட்டாவும், சுசுகா இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோன்ட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா, பை பாய்.